வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாகத் தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 16 பிறனில் விழையாமை. குறளெண் 152. வணக்கம். பொறையுடைமை அதிகாரத்தின் 2வது குறளிது. முந்தைய குறளில் பிறர் செய்யும் இகழ்ச்சியை பொறுத்துக் கொள்வது நிலத்தை போன்ற பண்பு என்று பார்த்தோம். இந்த குறளில் ஒரு படி மேலே சென்று அந்த தவற்றை பொறுத்துக் கொள்வதை விட மேலான ஒரு செயல் எது என்பதை வள்ளுவர் நமக்கு கற்றுத்தருகிறார். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பிறர் நமக்கு செய்யும் வரம்பு கடந்த தீமைகளை பொறுத்துக் கொள்ள வேண்டும், அது நல்லது. ஆனால் அந்த தீமையை மனதிலேயே வைத்துக்கொண்டு சுமையாக சுமக்காமல் அதை அறவே மறந்து விடுவது என்பது பொறுத்துக் கொள்வதை விடவும் மிக மேன்மையானது. வாழ்க்கையில் பலர் நமக்கு தீங்கு செய்யலாம். அதை பொறுத்துக் கொள்வது ஒரு பெரிய குணம். ஆனால் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதை விட அந்த சம்பவத்தையே மறந்துவிட்டு அவரோடு இயல்பாக பழகுவதுதான் ஒரு மனிதனின் மிக உயர்ந்த பண்பு. இதுவே உண்மையான பொறையுடைமை. இன்று நாம் மறப்போம், மன்னிப்போம் என்ற தத்துவத்தின் ஆணிவேரை கண்டோம். அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.